ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 31ஆம் நாள் தொடக்கம். சுவாமி, இந்த நிலைமை தூக்கம் என்றும் இப்பொழுது காண்பது யாவும் சொப்பனம் என்றும் தெளிவாகிறது. ஆனால் நான் சாதாரணமாய் தூங்குகிறதும் சொப்பனம் காணுகிறதும் உண்டல்லவா? அதற்கென்னவென்று சொல்ல வேண்டும்? உமக்கு இந்த தூக்கமும் சொப்பனமும் அல்லாமல் வேறு நீர் தூங்குகிறதோ சொப்பனம் காணுகிறதோ உண்டாகிறதில்லை. சுவாமி, என்ன இவ்விதம் கற்பிக்கின்றீர்கள்? நான் சாதாரணமாய் தூங்குவதும் சொப்பனம் காணுகிறதும் உண்டு. இது எனக்கு அனுபவமாய் இருக்கையில் தாங்கள் இல்லை என்று சொல்லுவதை எப்படியாக நம்ப வேண்டியது? ஆனால் நீர் சாதாரணமாய் தூங்குவது உண்டென்றும் சொப்பனம் காணுவது உண்டென்றும் சொல்லுவது எவ்விதமென்றால், உம்முடைய வீட்டிலிருந்து சுமார் 1 நாழிகை தூரத்திற்கு அப்புறத்தில் ஒரு தொழிற்சாலை உண்டாயிருந்தது. அத்தொழிற்சாலையில் நீர் இருக்கும் பொழுது உம்முடைய பார்வை பார்க்கும் தூரம் வரைக்கும், சப்தம் கேட்கும் தூரம் வரைக்கும் என்ன சங்கதிகள் நடக்கின்றனவோ அவைகள் யாவும் கேட்கவும் காணவும் அதை உங்களுக்கு அறியவும் முடியும். அந்த இடம் விட்டு சொந்த வீட்டிற்கு வந்தால் தொழிற்சாலையில் நடக்கிற யாதொரு சங்கதிகளும் உங்களுக்கு கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா? முடியாது. அது என்ன காரணம்? தொழிற்சாலையில் உள்ள எவ்வித சங்கதிகளையும் நான் காணாததினால். ஏன் காணுகிறதில்லை? தொழிற்சாலையை விட்டு சொந்த கிரகத்திற்கு வந்ததினால். தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டிற்கு வந்தபோது தொழிற்சாலையில் உள்ள எவ்வித சங்கதியும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடிகிறதில்லை. ஆனால் அச்சமயத்தில் நீர் தூங்கினீர் என்று சொல்வதற்கு இடம் உண்டா? இடமில்லை. அது எப்படி என்றால், இக்காணப்பட்ட ஜடம் உலகமாகும். அதனுடைய அடிப்பாகம் தொழிற்சாலையும் மேல்பாகம் சொந்த வீடுமாகின்றது. ஆனால் தொழிற்சாலை இருக்கிற பூமி வேறு என்றும் சொந்த வீடு இருக்கின்ற பூமி வேறு என்றும் இவ்விதம் 2 பூமிகள் உண்டோ? இல்லை, ஒரே பூமியாய்த்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு பாகத்தில் சொந்த வீடும் மற்றொரு பாகத்தில் தொழிற்சாலையும் இருக்கின்றது. இந்த விதமாகத்தான் இக்காணப்பட்ட உலகு நமக்கு ஒரு தொழிற்சாலை ஆகும். நீர் சாதாரணமாக தூங்குகிறேன் என்று சொல்லும் சமயம் இந்த தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டில் இருக்கிற சமயமாகும். ஆனால் தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டில் இருந்த போது தொழிற்சாலையிலேயே யாதொன்றையும் கேட்கவோ காணவோ அறியவோ முடியாமல் இருக்கின்ற நிலைமை நீ சாதாரணமாய் தூக்கம் என்று சொல்லி வருகிற நிலைமையாகும். அது தூக்கம் அல்ல, தொழில் விட்ட சமயமாகும். ஆனால் அந்த தொழிற்சாலையை விட்டு வந்தவர் யார் என்று எனக்கு தெரியவில்லையே. கேட்பதும் காணுவதும் அறிவதும் உம்மில் யாராகும்? என்னுடைய மனமாகும். மனம் இல்லாவிடில் உமக்கு ஏதேனும் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் தொழில் செய்வதற்கும் முடியுமா? முடியாது. அப்பொழுது யாராகும் தொழிற்சாலையில் இருந்ததென்று தெரிய வேண்டியது? மனமாகும். ஆனால் தூங்குகிறதென்று சொல்லுகிறது மனம் சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறதற்காகும். அதற்கு தூக்கம் என்று சொல்வதற்கிடமுண்டோ? இடமில்லை. ஆனால் அதற்கென்னவென்று சொல்ல வேண்டும்? மனத்தினுடைய வேலை விட்ட சமயம் என்றாகும். தவிர ஒரு கடையில் கடைக்காரன் அநேக சாமான்களை வைத்துக்கொண்டு பகல் முழுவதும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். வியாபாரத்தை நிறுத்துகிற சமயம் சாமான்களை எடுத்து உள்ளே வைத்து கதவை மூடி தான் உள்ளில் இருக்கின்றான். அந்த சமயத்தில் அவனுக்கு யாதேனும் வியாபாரங்கள் உண்டாயிருந்தனவா?
உண்டாயிருந்ததில்லை. அந்த சமயத்திற்கு அவனுக்கு என்ன சமயம் என்று சொல்ல வேண்டும்? வியாபாரத்தை நிறுத்தின சமயம் என்று சொல்ல வேண்டும். இதே விதம்தான் மனம் ஒரு வியாபாரக்காரனாகும். அந்த மனம் விசாராதிகளாய் இருக்கின்ற சாமான்களை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வியாபாரத்தை நிறுத்தி விசாராதிகளாய் இருக்கிற சாமான்களுடன் உள்ளே போய் கதவை மூடி இருக்கிறது. அந்த நிலைமைக்காகவும் நாம் தூங்குகிறோம் என்று சொல்லுவது அது தூக்கம் அல்ல, அது மனத்தினுடைய வியாபாரம் நிறுத்தின சமயமாகும். தூக்கம் என்று சொல்ல வேண்டியது இப்பொழுதுள்ள நிலைமைக்கே ஆகும். குருவே, தூக்கம் இவ்விதமானால் சொப்பனம் எவ்விதம் உண்டாகும்? ஆனால் நீங்கள் தூங்காமல் இருந்து சொப்பனம் காண்கிறதில்லை என்று சொன்னது சரியல்ல. தூங்கும் போது ஒருபொழுதும் சொப்பனம் காண்பதில்லை. அவ்விதம் சொப்பனம் காண்பதானால் அந்த சமயத்திற்கு தூக்கம் என்று சொல்வதற்கிடமில்லை. அது எப்படி என்றால், நீங்கள் முன் சொல்லப்பட்ட தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டிற்கு வந்திருந்த போது தொழிற்சாலையிலிருந்து கேட்டதும் கண்டதும் அறிந்ததும் செய்ததுமாகிய எல்லா காரியங்களை பற்றியும் நீர் ஆலோசிக்கிறதில்லையா? ஆலோசிக்கிறது உண்டு. தூங்கும் சமயத்தில் ஆலோசிக்க முடியுமா? முடியாது. அவ்விதம் ஆலோசிப்பதற்கு சொப்பனம் என்று சொல்லக்கூடுமா? கூடாது. ஆனால் அந்த நிலைமைக்கு என்னவென்று சொல்ல வேண்டும்? நான் செய்தவைகளையும் செய்ய வேண்டியவைகளையும் ஆகிய தொழில்களை பற்றி யோசிக்கின்ற சமயம் என்று சொல்லலாம். ஆனால் யோசனை எப்பொழுது எவ்விடமிருந்து? தொழிலை விட்டு சொந்த வீட்டில் வந்திருக்கிற சமயம். ஆனால் நீ தூக்கம் என்று சொல்லுகின்ற சமயம் மனத்தினுடைய தொழில் விட்டு சொந்த வீட்டில் இருக்கிற நிலைமை அல்லவா? அவ்விதம் இருக்கும் பொழுது மனது தன்னுடைய தொழில்களை பற்றி ஆலோசிப்பதைத்தான் சொப்பனம் என்று சொல்லுகிறது. அது எப்படி என்றால், நீ தொழிலை விட்டு சொந்த வீட்டிற்கு வந்திருந்து உமக்கு அறி உண்டாகியதற்கு பின் நடந்ததான காரியங்களில் சிலது உமக்கு ஞாபகம் இருக்கிறது வரை ஆலோசிக்க முடிகின்றதும், ஆலோசிக்கின்றதும் அல்லாமல் மேலும் இன்னது செய்ய வேண்டுமென்றும் செய்விக்க வேண்டியதென்றும் ஆலோசிக்க முடிகிறதும் ஆலோசிக்கின்றதும் சகஜமல்லவா? அதை போலவேதான் மனதனுடைய தொழிலை விட்டு சொந்த வீட்டிலிருந்து தன்னால் கேட்கப்பட்டதும் காணப்பட்டதும் அறியப்பட்டதும் ஆலோசிக்கின்றதற்குத்தான் நீ சாதாரணமாய் சொப்பனம் காணுகிறதென்றும் சொல்லுகிறது. அது சொப்பனம் அல்ல. மனம் தொழிற்சாலையை விட்டு சொந்த இடத்திலிருந்து கொண்டு முன் சொன்ன சங்கதிகளை பற்றி ஆலோசிக்கின்றதாகும். இந்த ஆலோசனைக்கு சொப்பனம் என்று சொல்வதற்கிடம் உண்டா? இடமில்லை. அது மட்டுமல்ல, நீர் ஜனித்த பின் கேட்காதிருந்ததோ காணாதிருந்ததோ அறியாதிருந்ததோ ஆகிய யாதொரு சங்கதிகளையாவது சொப்பனம் காணுகிறதுண்டா? காணுகிறது உண்டு. நீர் பிறந்ததன் பிறகு கேட்காதவைகளையோ காணாதவைகளையோ அறியாதவைகளையோ ஆகிய யாதொன்றை குறித்தும் சொப்பனம் காண்பதில்லை. ஆனால் ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், காசி, ராமேஸ்வரம், கிஷ்கிந்தா, அயோத்தியா, அரித்துவாரம், சத்தியலோகம், பாதாளம், நரகம், சொர்க்கம் முதலியவைகளை பார்த்ததாகவும், மேலே பறந்து சமுத்திரத்தில் விழுந்து தீயில் குதித்து யானை முட்டி சிறுத்தை பிடித்து புலி கடித்து பாம்பு கடித்து மரத்தின் மேலிருந்து விழுந்து கப்பலேறி ஓடி விழுந்து தாயார் இறந்து தகப்பனார் இறந்து குழந்தை கிணற்றில் விழுந்து வண்டியில் போய் யுத்தம் செய்து வெட்டுக்காயம் உண்டாகி சண்டையாகி கால் முறிந்து கை முறிந்து கண் குருடாகி தூக்கு போட்டு இறந்து உத்தியோகம் தரித்து ஆற்றில் விழுந்து வியாபாரம் செய்து இன்னும் மற்றுமுள்ள அநேக விதத்திலானதுகள் சொப்பனத்தில் காணுகிறதில்லையா? இவைகளில் ஏதாவது நீர் ஜனித்ததின் பின் கேட்காததோ
அறியாததோ காணாததோ ஆன சங்கதிகளாகுமா? அல்ல. அதனால் மனம் தன்னுடைய தொழிலை விட்டு சொந்த வீட்டிலிருந்து தன்னால் கேட்கப்பட்டதும் காணப்பட்டதும் அறியப்பட்டதும் ஆலோசிக்கின்றதாகும். அந்த நிலைமை, அதனால் அது சொப்பனம் அல்ல. சொப்பனம் என்பது இப்பொழுது நாம் அனுபவிக்கின்றதாகும். நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.